to Kiascraft. நீங்கள் இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற எந்த quilling work வந்து இந்த டிசைனிங்க்கு பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரவுண்ட் quillingலாம் வந்து நீங்கள் ஃப்ளவர்ஸ்க்கு சென்டரில் வைக்கிறதுக்காண்டி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து கிராஸாக இருக்குது. வித் நடுவில் வந்து ஒரு தின்னாக ஒரு க்ரீன் கலர் கோட்டிங் கொடுத்துருக்கு. இது கேரம் காயின் மாதிரி இருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐ ஷோ யூ கிளியர்லி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது க்ரம் பண்ண இது. அடுத்து பார்த்திங்கன்னா இதிலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு டிசைனில் பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய மல்டி கலர்ஸ். இது எல்லாமே தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி வாங்க இந்த மல்டி கலர்ஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது இந்த 2 quilling ஸ்டெப்ஸ் தாங்க. பாருங்கள், மில்கி பிங்க்கும் மில்கி க்ரீனும் எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்டெப்ஸு கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது கலரே. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த டபுள் கலர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லை, இது நான் நிறைய கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டபுள் கலர் பண்ணி காட்டுறேன். இது எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்புக்கும் நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு க்ளூ வச்சு இதை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதில் க்ளூ வச்சுட்டேன். இப்போ க்ளூ வச்சுட்டு இதை வந்து ரெண்டுமே வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க நல்லா. இது ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லாங் ஸ்டெப் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நான் வந்து quilling மிஷின் எடுத்திருக்கேன். இந்த quilling மிஷினில் இதை நம்ம வந்து க்ரில் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து பிங்க் வந்து இன்னர் கலராகவும் க்ரீன் வந்து அவுட்டர் கலராகவும் இருக்க போகுது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் இருக்குது இல்லையா, பிங்க்கை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரில்லிங் இதில் வச்சு அந்த ஸ்டெப்புக்குள்ளே வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் மிஷின் வச்சு பண்ணுறது ரொம்பவே சிம்பிளுங்க. ரொம்பவே வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நான் வந்து இதை ஒட்டிடுறேன். நான் ஒட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குது. நீங்கள் இதை சுற்றி சென்டராக நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் டிசைன் ஒர்க்ஸுமே பண்ணலாம் ஃப்ரேம் ஒர்க்கில். இல்லைன்னா இந்த பீஸை நீங்கள் சென்டராக வச்சு ஃப்ளாஸும் பண்ணலாம். இந்த பீஸு சென்டராக வச்சு ஃப்ளாஸ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீப் வாட்சிங் Kiascraft. Don't forget to subscribe and share. If you like it, please like பண்ணுங்க. அப்புறம் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and Kiascraft shop.